வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். மானசீக பூஜையின் சக்தி. உங்களுக்கு ஆழ் மனதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றுச்சுன்னா அது மிக பெரிய ஆற்றல் வாய்ந்தது. அதுக்கு பயங்கர சக்தி. இந்த மானசீக பக்திக்கும் அந்த மாதிரி தான். நீங்கள் பிரம்மாண்டமான பூஜை செஞ்சால் கிடைக்கிறத விட கோடி மடங்கு அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வாயை திறந்து சொல்கிற ஒரு மந்திரம் சில ஆயிரங்கள் சக்தி இருந்தாலும் மனசுக்குள்ள யாருக்கும் தெரியாமல் சொல்கிற அந்த ஒரு மந்திரம் கோடிக்கணக்கான சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த மானசீக பக்தியை நீங்கள் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மானசீக பக்தியை சொல்கிறேன். மனசுக்கு சக்தி அதிகங்க, ஆற்றல் அதிகம். எவ்வளோ தூரம் வேணும்னாலும் யாரையும் கேட்க தேவையில்லை. இந்த ஆத்மா பறந்து போகும். இந்த மனசில் நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு செயலும் மிக பிரம்மாண்டமாக யாருடைய தடையும் இல்லாமல் நீங்கள் சுயமாக செய்கிற ஒரு விஷயம். அதனால தான் அந்த மானசீக பக்திக்கு வலிமை அதிகம். இந்த முனிவர் பூசலாருக்கு ஒரு சிவன் கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக பல இடத்துல அவர் போயிட்டு எனக்கு ஏதாவது நீங்கள் தர்மம் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சின்னதாக சிவன் கோவில் கட்டணும், ஒரு குட்டி கோயிலாக இருந்தால் கூட போதும், என் சிவனுக்காக கட்டணும். எல்லாருமே இல்லைன்ற வார்த்தை தான். அது அவருக்கு ரொம்ப மனசு வருத்தத்தை கொடுத்தது. நேராக ஒரு காட்டில் போய் உட்காந்துட்டார். அது திருநின்ற ஊர் அப்படின்ற ஒரு இடம். அங்கே போயிட்டு அவர் கடவுளை மானசீகமாக நினச்சி, ஏன்னா அவருக்கு திருமூலர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா நம்ம உடம்பே ஒரு கோவில், இதயம் தாங்க அதில் கருவறை, அது உள்ள இறைவன் இருக்கார். அது உண்மையான விஷயங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் நம்ம உடலை சுத்தமாக வச்சுக்கணும். இந்த கோபுரமான வாயை அதை விட நம்ம நல்ல வார்த்தைகளை பேசி வச்சுக்கணும். ஏன்னா இது ஒன்றுமே அதிர்வலைகள் இறைவனை பாதிக்கும். நம்ம இதயத்தில் இறைவன் இருக்காரு அப்படின்ற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியணும்னா, நம்ம யாருக்கிட்டையாவது உண்மையை புரிய வைக்கணும்னா அதிகப்படியாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன, நான் செய்யலை அப்படின்வோம். அடுத்தது என்ன சொல்லுவோம், சத்தியமாக செய்யலப்பா அப்படின்வோம். ஏன் மனசறிஞ்சு நான் செய்யலை, அதாவது அந்த மனசுன்றது தான் இறைவன். அந்த இதயத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அது ரகசிய அறை, அதை பூட்டி வச்சுக்கலாம். யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்போ பொக்கிஷம் வேணுமோ அந்த இதயத்திலிருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளிக்க முடியும். அந்த ஆற்றல் அந்த இதயத்தில் சேமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ மனக்கோயிலோட வலிமை உங்களுக்கு புரியுதா? சரி, ஆடம்பர பூஜை பண்ணால் அதுவும் நல்லது தானே, நல்லது தான். ஆனால் என்ன விஷயம், பூஜை யார் பண்ண போகிறா, இதெல்லாம் தான் உங்கள் மனசு எண்ணம் அலைப்பாயும். இன்றைக்கி நம்ம ஐயர்கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த ஐயர் எந்தெந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்காரு. சட்டுன்னு நம்ம ஒரு ஐயரை தேர்ந்தெடுக்க மாட்டோம். இந்த ஐயர் இவ்வளோ பெரிய ஆள் வீட்டில் பண்ணியிருக்காரா, அப்போ பெரிய ஐயர். இவர் சாதாரணமான பூஜைக்கு போயிருக்காரா, அப்போ சின்ன ஐயர். ஏன்னா மந்திரம் நமக்கு பெருசாக தெரியல. ஐயருடைய தரம் தான் நம்ம மனசு ஜட்ஜ் பண்ணுது. அடுத்தது பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கின அப்புறம் தரம் பார்க்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லதாக வாங்கியிருக்கலாம்ல, ஐயருக்கு தானே, கொஞ்சம் கம்மியாக இருந்தால் என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல ஆண்டவனுக்கு அப்படின்றது ஃபுல்லாக மறைக்கப்படுது. நம்மளுடைய கவனம் பார்க்குறவங்க இந்த பூஜையை பார்த்து மெய் சிலிர்க்கணும், சந்தோஷப்படணும். இவங்க இதை பார்த்து நம்மளை பெருமைப்படணும். இப்படின்றது நமக்காக நம்மளுடைய வெளி கௌரவத்துக்காக பண்ணுற பூஜை தான் இந்த ஆடம்பர பூஜைகள். இந்த இடத்துல உங்களுக்கு கடவுளை நினைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க. பூஜை நடக்கும்போதே சமையலெல்லாம் நல்லா சிறப்பாக முடிச்சியாச்சா, அந்த கேள்வி போகும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஒரு பாயாசம் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணிட அப்படின்னும். அடுத்தது ஒரு சொந்தத்தை கூப்பிட்டுட்டு அவங்க வரலன்னா உங்களுடைய மனசு அடுத்த இடத்துக்கு அலப்பாயும். அவங்க ஏன் வரல, நம்ம எவ்வளோ தொலைவு போய் கூப்பிட்டோம், வரவே இல்லையே, சாமி நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள். நம்ம மனசு ஒரு நிலையாக இருக்கவே இருக்காது. இங்கேயும் அங்கேயும் அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும்.
இதுதாங்க மானசீக பூஜைக்கும் இதுக்கும் உள்ள சக்தி. இந்த அலைப்பாயிறதுனால நம்மளுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படுத்தாமல் சிதறப்படுது. இந்த மானசீக பூஜை ஒரே நிலையாக யாருடைய தொந்தரவும் இல்லாமல் உங்கள் மனசுக்கும் உங்களுடைய இதயத்துக்கும், அதாவது உங்களுடைய எண்ணத்துக்கும் இதயத்துக்கும் மாத்திரம் சம்பந்தம். இந்த பூசலார் பல வருஷமாக தியானத்தில் உட்காந்து யார்கிட்டையும் பேசாமல் மணக்கோயிலை கட்ட ஆரம்பித்தார். எப்படி கட்டினாருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மனசு தானே, எதை ஒன்றாலும் செய்யலாம். இந்த ஆத்மாவை எவ்வளோ தொலைவு வேணாலும் அனுப்பலாம். போய் இமயமலையிலேருந்து பெரிய பெரிய கல்லாக கொண்டு வா, அந்த கல்லெல்லாம் நல்ல ஆழம், நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் பூமி அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்தது கோவிலுக்கு செங்கல் தங்கத்திலே போடலாம். ஏன்னா மனசு என்ன வேணாலும் நினைக்கலாம்ல. சரி, இங்கே இருக்கிற பூ அலங்காரம் எல்லாம் தேவலோகத்தில் போய் பாரிஜாதத்தை கொண்டா மனசு எவ்வளோ தொலைவு வேணாலும் போகலாம். இந்த அரசர், அதாவது காஞ்சியை ஆண்ட ஒரு அரசர் ராஜசிம்மர், இவருக்கு ஈசன் மேலே பக்தி. இவருக்கு பக்தி வேறு விதமான பக்தி. ஈசன்கிட்ட பேசக்கூடியவர் தான். எல்லாருமே அந்த காலத்தில் கடவுள்கிட்ட பேசக்கூடியவங்க. ஏன்னா அப்போ நம்ம நாட்டில் உண்மை இருந்தது. உண்மை இருக்கும்போது கடவுள் சுலபமாக பூலோகத்துக்கு வருவார். அரசர்கள் தப்பு பண்ணால் எதிர்க்க வாதாடுவார். நம்ம நக்கீரன் கதையில் பார்த்துருப்போம், இல்லை சில ராஜாங்க கதையில் பார்த்துருப்போம். எல்லார் விஷயத்துலேயும் கடவுள் சுலபமாக உள்ளே வருவார், போவார். அரசர் கோயில் கட்டிட்டு என்னுடைய கருவறைக்கு நீங்கள் எப்போ வரீங்க, அன்றைக்கி கும்பாபிஷேகம் வச்சுக்கலான்னா அவர் தேதி குறிச்சிட்டு போவார். நம்ம சுந்தரேஸ்வர் மதுரையை ஆட்சி செஞ்சதும் அந்த மாதிரி தான். எல்லாருமே சுலபமாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் உண்மை இருந்தது, நியாயம் இருந்தது. இந்த கடவுள் யார்கிட்டையாவது ஒரு தகவலை சொன்னாலும் அவங்களும் உதவி செய்வாங்க. இதெல்லாம் அப்போ நிறைய நடந்தது. இந்த அரசரும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டுறாரு. நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மிகப்பெரிய கோவில் அப்படின்றது டக்குன்னு எல்லாருடைய கவனமும் ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா நிறைய யானைங்க அங்கே போவோம், எல்லா நாட்டிலேருந்தும் குதிரைப்படைகள் போவோம், எல்லா நாட்டிலேருந்தும் பொருட்கள் போவோம். இதை இந்த அரசர் கோவில் கட்டுறாரு. ஏன்னா அப்போது உலகம் விரிவடையில், அப்போது எல்லாருக்குமே அது சுலபமாக தெரிஞ்சிடும். இந்த அரசர் கோவில் கட்டுறாரு, அதனால தான் பல நாட்டிலேருந்து பொருட்கள் எல்லாம் போகுது அப்படின்னு இந்த எல்லாருக்குமே அது தெரிஞ்சிடும். இந்த அரசர் பிரம்மாண்ட கோவிலை கட்டி முடிச்சிட்டாரு. இந்த அரசர் கோவிலை கட்டி முடித்ததுமே நேராக கடவுள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். இறைவா, நான் நினச்ச மாதிரி பயங்கரமாக செலவு பண்ணி என் கஜானாவே காலி பண்ணுற அளவுக்கு நான் இந்த கோவிலை தயார் பண்ணிட்டேன். ஒவ்வொரு சிலையும் பேசுகிற அளவுக்கு இருக்கும், ஒவ்வொரு தூணும் கதை சொல்லும், கல்லும் கதை பேசும். அந்த அளவுக்கு நான் என்னுடைய கோயிலை உருவாக்கிட்டேன். எப்போ வர அப்படின்னு கேட்குறாரு. நீ எப்போ சொல்கிறியோ அப்பயே வர ராஜசிம்மா அப்படின்றார் கடவுள். நீ சொல்லு இறைவா, எப்போ வரேன்னு சொல்லு, நான் அந்த தேதிக்கு கும்பாபிஷேகம் வச்சுக்கிறேன். சிவனும் அந்த ராஜசிம்மன் கிட்ட இந்த தேதியில் நான் வரேன் அப்படின்னு ஒரு தேதியை அவருக்கு கொடுத்துட்டார். நான் வரேன், அன்றைக்கி நம்ம கும்பாபிஷேகத்தை முடிச்சிடலாம். கும்பாபிஷேகம் அரசர் பண்ணும்போது உண்மையாகவே இறைவன் அந்த கருவறைக்குள்ளே போய் ஐக்கியமாயிடுவார். அது அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம். அதனால தான் பழமையான கோவிலில் அவ்வளோ ஆற்றலும் சக்தியும் இருக்குது. ஏன்னா இறைவனே பிரியப்பட்டு உள்ளே உட்கார்ற ஒரு விஷயம் இது. இது நிறைய கோயிலில் நடந்திருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயங்கள். நம்ம பூசலார் பிரம்மாண்டமாக கோவில் திருப்தி அடையலைன்னு பல வருஷமாக நினச்சி ஒரு பிரம்மாண்டமான கோவிலை கட்டி முடிச்சுட்டு அவருடைய மனசு, அப்பா இப்போ தான் என் மனசு சந்தோஷமாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, என்னுடைய கோயில் தயார், இறைவா எப்போ வர அப்படின்னு கேட்டார். கடவுள் அந்த கோவிலை பார்த்ததுமே மயங்கிட்டாருங்க. அவர் மனசில் அவரே நினைக்காத அளவுக்கு அந்த கோவில் அவ்வளோ அழகு, அவ்வளோ ஆற்றல். இறைவனே ஒரு நிமிஷம் ரசிக்கிற அளவுக்கு அந்த மணக்கோவில் இருந்தது.
நீ எப்போ சொல்கிறியோ வரேன் அப்படின்றாரு. ஏன் நாளைக்கு வா, சரி வரேன் அப்படின்ட்டார். ஏன்னா நாளைக்கே கும்பாபிஷேகம் வச்சுக்கலாம். சரிப்பா, நீ விருப்பப்பட்டு சொல்கிற, நீ ஏன் விரும்பி கட்டின கோவில் வேறு, கண்டிப்பாக நான் வரலன்னா எப்படி, நாளைக்கே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டார். அப்போ தான் கடவுளுக்கு தெரியுது, நம்ம ராஜசிம்மன் கிட்ட வேற வாக்கு கொடுத்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சு ராஜசிம்மன் தூங்கும்போது அவருடைய கனவுல வராரு ஈசன். ராஜசிம்மா, நாளைக்கு உன்னுடைய கோவிலில் கும்பாபிஷேகம்னு சொன்னேன், எனக்கு அது யோசனையாக இருக்குது. ஏன் இறைவா, ஏதாவது தவறு ஏதாவது செஞ்சிட்டேனா, இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத செயல்? இல்லைப்பா, நீ செஞ்சுருக்கிறது நல்ல விஷயந்தான், ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு வேறு இடத்துல ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை சொல்லுங்கள். இல்லை, இன்னொரு இடத்துல என் பக்தன் ஒருத்தன் பிரம்மாண்ட கோவில் கட்டிட்டான், எனக்கு அங்கே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றார். உடனே இந்த அரசருக்கு ஆச்சரியம். பிரம்மாண்ட கோவிலா? இதை விட பிரம்மாண்டம். ஒன்று உண்மையை சொல்லணுன்னா, நானே எதிர்பார்க்காத பிரம்மாண்டம்ப்பா. அப்படி ஒரு கோவிலா? எனக்கு தெரியாத, எங்கேன்னு சொல்லுங்கள், நம்ம வா திருநின்ற ஊருக்கு போகலாம் அப்படின்னு இந்த அரசர் கூப்பிடுறாரு. இந்த அரசரை கூப்பிட்டுட்டு ஈசனும் திருநின்ற ஊருக்கு போகிறார். அங்கே ஒரு சின்ன ஒரு குடிசையில் இந்த பூசலார் உட்கார்ந்துருக்காரு. ஈசன் அவர் முன்னாடி காட்சி தந்து அவருடைய மணக்கோவிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறாரு. இதை பார்த்த அரசருக்கு கண் கலங்குது. இறைவா, இது என்ன செயல், இது எனக்கு தெரியல. இல்லைப்பா, மானசீகம்ன்றது இதயம் சம்பந்தப்பட்டது. இதயத்துக்குள்ள என்ன நினச்சி விரும்பினதெல்லாம் செஞ்சு வழிபட்ட இவருடைய பக்தி தான் உலகத்தில் சிறந்தது. நீ கோவில் கட்டியிருக்கலாம், மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்கலாம், அது அத்தனையும் வெளித்தோற்றம்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே உன்னுடைய கோயிலை விட அதிக அளவு பவர்ஃபுல் சக்தியான கோவிலை இவர் இதயத்தில் கட்டிட்டார். அந்த இதயத்தில் இது இதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். நான் ஒரு வேளை வரலை அப்படின்னு சொன்னால் அந்த இதயம் நொடிஞ்சு போயிடும். அதை நான் தவற விட தயாராக இல்லை. ஏன்னா இதயத்தில் ஒரு விஷயத்தை சேகரிக்கிறது அது அவ்வளோ ஆழமான விஷயம். அதுக்கு அவர் எவ்வளோ தன்னுடைய மனசை தூய்மையாக வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். அதுக்காக நீ கட்டின கோவிலுக்கு வராமல் இருக்க மாட்டேன், நிச்சயமாக நான் ஒரு நாள் வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு வந்தார். ஆனாலும் அந்த அரசன் கட்டின கோவிலை நீங்கள் பார்க்க வேணாமா? அது எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் நம்ம கைலாசநாதர் கோவில் தாங்க அது. இன்றைக்கி போய் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமான கோவில். அந்த சின்ன காஞ்சிபுரத்தில், அதாவது அந்த காஞ்சிபுரம் நகரத்தில் அந்த கோவில் ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை பாருங்கள். அதோட ஒவ்வொரு விஷயமும் கலைநுட்பம் அழகாக இருக்கும், சிற்பங்கள் அழகாக இருக்கும். இவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலா அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம். இனிமேட்டு போனீங்கன்னா பாருங்கள். அங்கே பார்க்கும்போது நம்ம பூசலாரை நினச்சி மானசீக பூஜைக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு மானசீக விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம அர்ஜுனனுக்கு ஒரு கர்வம் இருக்குது. எப்போ பாரு நம்ம கிருஷ்ணரை உட்கார வச்சு பூவெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பார். கிருஷ்ணர் சொல்லுவார், என்ன அர்ஜுனா, எப்போ பாரு என்னை உட்கார வச்சுட்டு ஏதாவது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது நீ பண்ணால் கூட பரவாயில்ல, திரௌபதி ஒரு பக்கம், நம்ம தர்மர், இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாரும் பண்ணுறாங்க. எனக்கு இந்த பூஜையை பார்க்க பார்க்க எனக்கு கோபந்தான் வருது. ஏன் இறைவா, எங்களுடைய பக்தி மேலே உனக்கு பிரியம் இல்லையா? அதோ பாரு, பீமன் தூங்கிட்டே இருக்கான், அவனை விடவா நாங்கள் மோசமானவங்க? உனக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லணும் அப்படின்னு நம்ம கிருஷ்ணர் சொல்கிறாரு. என்ன ரகசியம்? அவனை கூப்பிட்டு முதல்ல திட்டுங்க அப்படின்றார். வேணாம் அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சபாண்டவர்கள் நம்ம பீமனை தவிர மீதி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கைலாய மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவ்வளோ விடிய காலையில் எதுக்காக இந்த மலைக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. வா, உனக்கு காமிக்கிறேன். பார்த்தா பூதகணங்கள் வண்டியாக பூக்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன கிருஷ்ணா, ஆச்சரியமாக இருக்குது.
இவ்வளோ பூக்களா? அதுவும் வண்ண வண்ணமாக இருக்குது. இவ்வளோ அழகு நாங்கள் பார்த்ததே இல்லை. அதுவும் வண்டி இன்னும் பின்னாடி கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நிறைய வண்டிகளை பூதகணங்கள் எடுத்துகிட்டு வராங்களே. இவ்வளோ பூக்கள் யார் வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கா? ஐயோ, பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும், இது நிறுத்தவே முடியாது. நீ ஏதாவது ஒரு பூதகணத்துக்கிட்ட விசாரிச்சு பாரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இந்த அர்ஜுனன் ஒரு பூதகணத்தை நிறுத்திட்டு, ஏப்பா இது யார் பண்ணுற பூஜை? தெரியலங்க, தினமும் எங்களுக்கு இந்த இமயமலையை கைலாய மலையை சுத்தம் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய வேலையாயிடுச்சு. நாங்கள் ஈசன் கிட்ட கூட போக முடியல. இந்த மலையை சுத்தம் பண்ணுறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. யார் பண்ணுறானே தெரியல. என்ன கிருஷ்ணா, ஆச்சரியமாக இருக்குது. நான் என்னோடய பக்தி தான் பெருசுன்னு நினச்சேன். எவனோ ஒருத்தன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பூக்களையும் கொண்டாந்து இங்கே போட்டு அவங்க நம்ம பூஜை பண்ணுற ஒரு விஷயமும் இந்த கைலாய மலைக்கோ திருப்பார்கடலுக்கோ போயிட்டே தான் இருக்கும். இந்த யார் இவ்வளோ பூக்களை சேகரித்து பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னேனே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இதை பண்ணுறது யாருன்னு நீயே சொல்லு பார்க்கலாம். நான் பண்ண பூஜையா? ஏப்பா, உனக்கே பெருமை வருது. நம்ம பீமன் பண்ண பூஜை தான் இது. அவன் தூங்கிட்டு இருக்கான, உனக்கு தெரியாது. அவன் எந்திரிச்சதுமே முதல்ல சொல்கிற வார்த்தை, இந்த உலகத்தில் எங்கே பூ இருக்கோ அத்தனை பூக்களும் என்னுடைய கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் செய்கிறேன், சமர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அதே மாதிரி அவன் எங்கே போனாலும் அந்த இடத்த மெதுவாக சுற்றி பார்த்துட்டு, இங்கே இருக்கிற அத்தனை பொருட்களும் என் கிருஷ்ணருக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு மனசில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். சாப்பிட்ற உணவாக இருந்தாலும் இதே விஷயத்தை தான் சொல்லுவான். இதனால் இவன் நினைக்கிற பொருளெல்லாம் என்கிட்ட உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மனசுக்கு தடையே கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை கூட கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் அந்த உணவு கிருஷ்ணருக்கு போயிடும், அல்லது நம்ம வணங்குற தெய்வத்துக்கு போயிடும். இந்த உணவை உனக்கு அர்ப்பணம் பண்ணுற, அவர் சாப்பிட போகிறதில்ல, ஆனால் மனசில் நினைக்கிறது உடனே அவருக்கு போய் சேர்ந்துடும். அதனால தான் அந்த கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்றது கடவுளுக்கு என்னுடைய இறைவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பூக்களையும் நான் சமர்ப்பிக்கிறேன் மானசீகமாக நினைக்கிறது. இதெல்லாம் வலிமையான ஒரு விஷயம். நம்ம பீமன் இந்த மாதிரி மானசீக பூஜையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அவர் தூங்குறாருன்னு நினைக்கிறோம், ஆனால் தூங்கும்போது அவர் நினச்ச இடத்துக்கெல்லாம் போவார். எங்கள் ஆத்மா சும்மா இருக்காதுங்க, நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும். எந்த இடத்துக்கு போகிறாரோ அவர் அப்படியே இயற்கையை ரசிப்பார். இங்கே இருக்கிற பூக்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்க, என் கிருஷ்ணனுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், இது அப்படியே என் கிருஷ்ணனுக்கு போயிட்டோம். இப்படி சொல்ல 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 அது அந்த இமயமலையில் போய் விழுந்துடுது, கைலாய மலையில் போய் விழுந்துடுது. அதனால் அது இவங்க சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னது தான். யாரையுமே லேசாக நினைக்காதீங்க. கடவுள் நீங்கள் வணங்குற இடத்துல தான் உட்காந்துருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது ரொம்ப தப்புங்க. நம்ம எல்லா இடத்துலையுமே கடவுள் இருக்காருன்னு நினச்சா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பூஜை செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு நீண்ட பயணம் போகிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த இயற்கையை பார்த்துக்கிட்டே போங்க. திடீர்னு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, இது என் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் மனசில் தானங்க சொல்கிறீங்க, தாராளமாக சொல்லலாம். ஒரு ஹோட்டலில் பார்க்குறீங்க, நிறைய உணவு இருக்குது, கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது மனசுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மனசுக்கு எல்லை கிடையாது, எவ்வளோ தொலைவு வேணுமானாலும் போகும், எந்த ஒரு எல்லையையும் தாண்டக்கூடியது. 7 கடல் தாண்டி அந்த சூரியனை கொண்டு என்னுடைய இறைவனுக்கு தீபமாக ஏற்றுவேன். அந்த மேல் உலகத்துக்கு போய் அந்த சிவபெருமான் கிட்ட போய் அந்த கங்கையோட நீரை புனிதமாக வாங்கின்னு என்னுடைய இறைவனுக்கு நான் பூஜை செய்வேன். நம்ம அளவற்ற செல்வத்தை, அதாவது என்னுடைய இறைவனை வைரத்தாலேயே பூஜை பண்ணுறேன். இதை நம்ம செய்யறதுக்கு தேவை தனிமையான இடம். தனிமையான இடத்துல கண்ணை மூடி மூச்சை நல்லா இழுத்து விட்டுருங்க. ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற
எண்ணங்கள் வெளியேறிடும், கெட்ட எண்ணங்கள் வெளியேறிடும். அந்த மூச்சை இழுத்து விட்டுட்டு ஒரு 5 வாட்டி நீங்கள் அந்த சுவாசத்தை கவனிச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை மனசில் நினைங்க. அந்த மந்திரத்தை தெரிஞ்சால் மனசால் எவ்வளோ வேண்டாலும் சொல்லுங்கள். ஒரு கோடி தடவை சொல்கிறேன் நான் அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் கோடியாக கூட சொல்லுங்கள். என்ன வேணாலும் செய்யலாங்க. அது உங்களுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தப்பட்ட ரகசிய உரையாடல். இந்த ரகசிய உரையாடல் வெளியில் தெரியாது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? எந்த விஷயமும் வெளிப்படையாக சொல்லும்போது பலிக்கிறத விட மனசுக்குள்ளே நினச்சா சாதிச்சிட முடியும். சாதிச்ச அப்புறம்தான் அது வெளியில் தெரியும். அதை தான் இந்த சித்தர்களும் முனிவர்களும் செய்கிறாங்க. காட்டில் போய் அவங்க சும்மா உட்காந்துல்லங்க, இறைவன் கூட பேசுகிறாங்க, இறைவனை நினைக்கிறாங்க, இறைவனுக்கு பூஜை செய்கிறாங்க. இதனால் அந்த இதயத்தில் இறைவன் வந்து உட்கார்றாரு, அவங்க கூட பேசுகிறாரு. எப்படிங்க அவங்களுக்கு அவ்வளோ சக்தி வருது? அந்த சித்தர்களுக்கோ முனிவர்களுக்கோ அவங்க என்ன பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்களா? கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த சக்தியும் ஆற்றலும் இறைவன் கொடுக்குறாரு. அந்த ஆற்றலை அவங்கக்கிட்ட இதயத்து மூலியமாகவே பேசுகிறாரு. நிறைய நேரத்தில் வெளி சூழ்நிலை ஒரு மாதிரி கலவரமாகவோ சத்தம் சச்சரவாகவோ இருந்தால் உள் மனசு சொல்கிறது எதுவும் நம்ம மனசுக்கு கேட்காது. நம்ம வந்து தனிமை கிடைச்சதுன்னா இந்த தியானத்தை பண்ணுங்க. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது நீண்ட தூர பிரயாணம் போனீங்கன்னா அப்போ வந்து யாரையும் பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு இறைவனை தெரியும். அவரை நினச்சி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்கள் ஆசை என்ன அலைகள் எல்லாத்தையுமே விடாமல் நினைங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ராஜசிம்மன் வந்து அளவு கடந்த பொருட்செலவில் ஒரு கோவிலை உருவாக்கினான். ஆனால் இறைவன் போக நினச்சது மனசில் நிமிஷத்துக்கு நிமிஷம் உயர்ந்த சிந்தனையோடு வடிவமைச்ச நம்ம பூசனார் கோயிலில் தான். நம்ம அர்ஜுனன் பிரம்மாண்டமாக அந்த மகாவிஷ்ணுவே, அதாவது அந்த கிருஷ்ணரையே உட்கார வச்சு பிரம்மாண்டமான பூஜை பண்ணார். ஆனால் அந்த பூஜையை விட கிருஷ்ணர் மனசை கவர்ந்தது எது? நம்ம பீமனுடைய பூஜை தான். அவன் தூங்குறான் தான், ஆனால் அந்த மனசில் கடல் கடந்து போகிறான். பார்க்காத பூவெல்லாம் பார்க்குறான். அவனே ஒரு பூவை உருவாக்குறான். அதெல்லாம் அப்படியே என்னுடைய கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அனைத்தும் கிருஷ்ண அர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆழ்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா இதோட ஆற்றல் உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரியும். அதாவது மனசில் நீங்கள் இந்த விஷயம் மாத்திரம் இல்லை, நீங்கள் செய்ய போகிற நல்ல விஷயங்கள் கூட உங்கள் ஆழ் மனசில் எவ்வளோ ஆழமாக ஒரே விஷயத்தை நினைக்கிறீங்களோ அது நிறைஞ்சதும் வெளிவந்து விழுந்துடும். அதை வந்து கடவுள் உடனே புரிஞ்சுப்பார். கடவுளுக்கு லாங்குவேஜே தெரியாதுங்க, மௌன பாஷை மாத்திரம்தான் தெரியும். அந்த மௌனத்துக்கு அத்தனை ஆற்றல் இருக்குது. அந்த மானசீகத்துக்கு கடவுளுக்கு வந்து புரியும். அழற குழந்தைக்கு, அதாவது ஒரு குழந்தை பசியில் அழுறதை விட எந்த குழந்தைக்கு பசின்ற உணர்வு இறைவனுக்கு தெரியும். அதனால் இறைவன் வந்து ஒரு தாய் மாதிரி அதை உணர்ந்து உங்களுடைய ஆழ் மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை டக்குன்னு புரிஞ்சு செஞ்சிருவார். நம்ம சொல்லும்போது ஏதோ ஒன்று கொடுத்து இவன் வாயை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் மனசு வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல் வாய்ந்தது. இதை எந்த விதத்துலேயும் தவற விடாதீங்க. இந்த மானசீக பூஜையை நீங்களும் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும்போது தவற விடாதீங்க. உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த பதவியில் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன். மேலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு புரிய வைங்க, அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். இது வரைக்கும் எனக்கு நீங்கள் இந்த குடும்பத்தில் இணைஞ்சி எனக்கு கூட பயணிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி நன்றி நன்றி.